Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை அப்படின்னா இது வரைக்கும் சில பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா டார்க் போல். ஷேர் மார்க்கெட்டில் டார்க் போல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து ஒரு டேர்ம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூல்ஸ் அப்படிங்கிறது பிரைவேட் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா ஃபாரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன ஆக்டிவிட்டி நடக்கும் அப்படின்னா ட்ரேடிங் தான். செக்யூரிட்டிஸ் லைக் ஸ்டாக்ஸ் ஆர் பாண்ட்ஸை இங்க ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பப்ளிக்னால இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. அண்ட் இந்த டார்க் பூல்ஸை யாரால யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பிளஸ் ஹை நெட் ஒர்த் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்னால தான் இந்த டார்க் பூல்ஸை யூஸ் பண்ண முடியும். இவங்க அங்க பப்ளிக் மார்க்கெட்ஸை இம்பாக்ட் பண்ணாத லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. டார்க் பூல் அப்படிங்கிறதுல டார்க் அப்படிங்கிற வேர்ட் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி தான் வந்து டினோட் பண்ணுது. இந்த டார்க் பூல் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கிடையாது. ஏன்னா ட்ரெடிஷ்னல் பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லாத்துக்குமே விசிபிளா தெரியும். நான் சொன்ன மாதிரி டார்க் பூல்ல அந்த விஷயம் மட்டும் நடக்காது. டார்க் பூல்ஸ்ல ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். எப்போ வரைக்கும்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்குமே அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். இந்த மாதிரி டார்க் பூலை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கா எந்த விஷயமும் அதாவது ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன்லாம் விசிபிள் ஆகாது அப்படிங்கறனால இது யாருக்கு அட்வான்டேஜஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் ட்ரேடர்ஸ் லைக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹை நெட் ஒர்த் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்குலாம் ரொம்பவே வந்து ப்ரிஃபரபிளா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய ட்ரேடிங் இன்டென்ஷன்ஸை வந்து பிராடர் மார்க்கெட்ல ரிவியல் பண்ணக்கூடாது, அதாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புவாங்க. டார்க் பூல்ஸ்ல எப்படி ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பை இல்லைன்னா செல் ஆர்டர்ஸை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த டைமிங்ல டார்க் பூல் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னலா அவங்களோட ஆர்டர்ஸை மேட்ச் பண்ணும். தென் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாரு, அதாவது பையர்ஸ் யாரு அண்ட் செல்லர்ஸ் யாரு, இந்த மாதிரி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து விசிபிள் ஆகாது. எது வரைக்கும் அப்படின்னா அந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து விசிபிள் ஆகாது. அதனாலதான் இதுல லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி தாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. சச்சஸ் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் அண்ட் லார்ஜ் புரோக்கர் ஃபண்ட்ஸ். இவங்க தான் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிளாக் ட்ரேட்ஸை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. மேபி இவங்க பப்ளிக் எக்ஸ்சேஞ்சில் இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா பொட்டென்ஷியலி அது சந்தையை அதாவது மார்க்கெட்டை சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த ட்ரேடிங் டார்க் பூல்ஸ்ல சாத்தியமாகுது அப்படிங்கறனால இவங்களுடைய பெட்டர் பிளான்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டார்க் பூல் ஆப்ரேட்டர்ஸ் மேல செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சில ரூல்ஸை வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக இவங்க இந்த ரூல்ஸை இம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரிவென்ட் பண்றதுக்காக. எதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அபியூஸ் சச்சஸ் ஃப்ரண்ட் ரன்னிங் ஆர் மார்க்கெட் மேனிப்புலேஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக. டார்க் பூல்ல இருக்கிற சில டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. இது ரொம்ப என்ன சொல்றது லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறதுனால பப்ளிக்னால பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பொட்டென்ஷியல் ஃபார் அபியூஸ். இது வந்து யாராலையும் பார்க்க முடியாது, அதாவது ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கும் போது இதுல ஏதாவது அபியூசஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. தேர்ட் பாத்தீங்கன்னா அன்இக்வல் அக்சஸ். அன்இக்வாலிட்டி அப்படிங்கிற விஷயம் இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டார்க் பூல்ங்கிற பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் ரொம்ப பெரிய பாசிட்டிவா இருக்கு. பட் நார்மலா இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய என்ன சொல்றது இந்த பாசிட்டிவிட்டி கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய கவலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் டார்க் பூல்ஸோட ரெகுலேட்டர்ஸ் இப்ப வரைக்கும் பீப்புளோட கன்சர்ன்ஸை தீக்கணும் அப்படிங்கறதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓவராலா சொல்லணும் அப்படின்னா இந்த டார்க் பூல் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எஃபிஷியண்டா அவங்க லார்ஜ் ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி மாடர்ன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ஒரு சிக்னிஃபிகண்டான ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.